Win 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 Ashwin Sweets சுவை என்ற முதல் அளவாக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு நாக்கில் இன்னும் சுவை இருக்கு அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம் Ashwin Sweets. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடும் என கோயபல்ஸ் பாணி பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சாடிஸ்ட் மனநிலையை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நிறுத்த வேண்டும் என அமைச்சர் ரகுபதி காட்டம். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் நீதிமன்ற நீதிபதி கார் கண்ணாடியை இளைஞர்கள் உடைத்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு. மது போதையில் இருந்த தொழில் அதிபர்களின் மகன்கள் 4 பேர் கைது. சென்னையில் இயங்கும் அனைத்து வகை புறநகர் மின்சார ரயில் சேவை நேரம் மாற்றம். நாளை மறுநாள் முதல் மாற்றப்பட்ட புதிய அட்டவணைப்படி புறநகர் மின்சார ரயில் சேவைகள் இயங்கும் என அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் கடத்திச் செல்லப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 யானை தந்தங்கள் பறிமுதல். வனத்துறை அதிகாரிகள் காரை விரட்டிச் சென்றதை அறிந்த கடத்தல்காரர்கள் தாறுமாறாக காரை ஓட்டிய போது விபத்து. முதியவர் காயம். கட்டிட விதிமீறல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். விதிமீறல் கட்டிடங்களால் சென்னை மாநகரம் கான்கிரீட் காடாக மாறிவிட்டதாக கருத்து. நெல்லை பாளையங்கோட்டையில் தொழிலதிபர் வீட்டில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ தங்க நாணயங்கள் திருட்டு. முன்னாள் ஊழியர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் எரிந்த நிலையில் அடையாளம் தெரியாத எலும்புக்கூடு. பொதுமக்கள் அளித்த தகவலை அடுத்து எலும்புக்கூடு குறித்து போலீசார் விசாரணை. கன்னியாகுமரியில் திறக்கப்பட்ட கண்ணாடி இழை பாலம் அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டம். முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கண்ணாடி பாலம் திட்டம் அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்தான் டெண்டர் விடப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. திட்டத்தை செயல்படுத்தாமல் தூங்கிவிட்டு தற்போது அதிமுக கொண்டு வந்தது என்று கூறுவது நியாயமல்ல என்றும் இபிஎஸ்க்கு அமைச்சர் ஏவ வேலு பதில். பொங்கல் தொகுப்புக்கான டோக்கன்கள் ஜனவரி 3ஆம் தேதி முதல் வீடு வீடாக விநியோகம் செய்யப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. சென்னையை அடுத்த பெருங்களத்தூர் அருகே கை கால்கள் கட்டப்பட்டு கழுத்து அறுபட்ட நிலையில் இளைஞர் சடலமாக மீட்பு. முன்விரோதம் காரணமாக கொலை நடந்ததா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை மெரினா, பெசன்ட் நகர் கடற்கரைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். இன்று இரவு முதல் நாளை வரை கடலில் இறங்கவோ நீராடவோ கூடாது என போலீசார் தடை விதிப்பு. புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரியில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள். கடற்கரை நோக்கி செல்லும் அனைத்து சாலைகளும் மூடல். போலீசார் பாதுகாப்பு. பொது இடங்களில் பிபி ஊதி புத்தாண்டு கொண்டாட அனுமதி இல்லை. பெங்களூரு நகர போலீசார் உத்தரவு.
ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் போட்டியை 3,73,691 பேர் நேரில் கண்டுகளித்தனர். 87 ஆண்டு சாதனையை முறியடித்ததாக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் தகவல். ஹாலிவுட் நடிகை ஏஞ்சலினா ஜோலி நடிகர் பிராட் பிட் இடையே விவகாரத்து. 8 ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடந்து வந்த நிலையில் விவாகரத்து உறுதியானது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் சுவை என்ற முதல் அளவாக்கு வீட்டில் செஞ்ச சுகம் இருக்கு நாக்கில் இன்னும் சுவை இருக்கு. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அஸ்வின் ஸ்வீட்ஸ்.